السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இறை அச்சம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நாகரிக யுகத்திலே வாழுகிற மனிதன் அறியாமை கால மக்கள் என்று நாமெல்லாம் விமர்சிக்கிற மக்கள் இருந்தார்களே, அவர்களை விட ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் நல்ல பண்பாடுகளிலும் பின்தங்கி இருக்கிறான். இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி இறையச்சம்தான் என்பதை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே ஒரு மனிதன் தனக்கு நன்மையானதை தேர்ந்தெடுத்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்திற்கு நன்மையானதை தேர்வு செய்து கடைபிடிப்பதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சமுதாயத்திற்கு, தன்னுடைய ஊருக்கு, தன்னுடைய தெருவுக்கு, தன்னுடைய நாட்டிற்கு, பிற மக்களுக்கு நன்மையான காரியங்களை அவன் செய்வதாக இருந்தாலும் சரி, அதற்கெல்லாம் அவனை பயமுறுத்துகிற, அவனை தண்டிக்கிற, அவனை கண்டிக்கிற ஒரு வலிமையான சக்தி இருக்கிறது என்று நம்பினால்தான் இது சாத்தியமாகும். அப்படி ஒரு சக்தி இல்லை என்று மனிதன் நினைக்கின்ற பொழுது அவன் முதலில் தனக்குத்தானே தீமை செய்யக்கூடிய காரியங்களை கூட சர்வ சாதாரணமாக செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். மனிதர்கள் புகைப்பிடிக்கிறார்கள், மதுபானம் அருந்துகிறார்கள், இன்னும் கேடு செய்யக்கூடிய பல காரியங்களை மனிதர்கள் செய்வதை பார்க்கிறோம். பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மனிதனுக்கு தெரிகிறது இது கெடுதி என்று. புகைப்பிடிக்க கூடாது, அது நம்ம கெடுதிதான். மதுபானம் அருந்தக்கூடாது, இதனால் நம்ம உடல் நலம் பாதிக்கப்பட்டு போயிடும். எல்லாருக்கும் தெரிகிறது. புகைப்பிடிக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் இதுல ஒரு நன்மையும் இல்லை என்று. மதுபானம் அருந்துகிற ஒவ்வொருவருக்கும் தெரியும் இதனால் நன்மையை விட கேடுகள் தான் நமக்கு அதிகமாக விளைகின்றன என்று தெரியும். தெரிந்தும் கூட அவன் மதுபானத்தை அருந்துகிறான், புகைப்பிடிக்கிறான். முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் வெறும் புகையோடு நிறுத்திக் கொண்டார்கள். இன்னைக்கு என்ன செய்யறான் என்று கேட்டால் அது ரொம்ப அட்வான்ஸா போறான். புகையை தாண்டி அந்த போதைப் பொருளை கஞ்சாவை சேர்க்கிறான், அப்புறம் ஹெராயினை சேர்க்கிறான். இப்படியான ஒரு அட்வான்ஸான முறையில் அந்த தீமைகளை செய்து கொண்டிருக்கிறான். மதுபானங்களை அருந்துகிற அன்றைய காலத்தில் வெறும் கண்ணு குடிப்பான், அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அல்லது பல ரசங்களை உள்ள புதைத்து வைத்து பூமியில வைத்து அதை எடுத்து என்ன செய்வான், கொஞ்ச நாள் சென்ற பிறகு குடிப்பான். இதான் அவன் கண்டுபிடிச்ச போதைப் பொருள். இன்னைக்கு போதைப் பொருளை எத்தனை அட்வான்ஸான பொருள்களை எல்லாம் கண்டுபிடித்து அப்ப தனக்குத்தானே கேடு செய்கிற காரியங்களை எல்லாம் மனுஷன் செய்ய அவனுக்கு கேடு, அடுத்தவருக்கு அதனால் ஏற்படுற கேட்ட இரண்டாவது வைக்குவோம். இதெல்லாம் செய்யறதுனால அவனுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுமா படாதா, அவனுடைய பொருளாதாரத்தில் அதுல பின்னடைவு ஏற்படுமா ஏற்படாதா, அவனுடைய ஆண்மை, அவனுடைய அந்த சுயமரியாதை இதுக்கெல்லாம் பங்கம் வருமா வராதா. மதுபானத்துல வேட்டி ஒருத்தர் தெருவில் நிக்கிறான், அவனுக்குன்னு ஒரு மரியாதை போச்சா இல்லையா? மதுபானத்தை அருந்துட்டு சாக்கடையில் விழுந்து கிடக்கிறானா இல்லையா? அவன் இத்தனை வருஷமா கட்டி காத்த மான மரியாதை எல்லாம் கூட ஒரு வினாடியில போயிடுற காட்சியை பார்க்கிறோம். இந்த போதைப் பொருள்களை அதிகமாக பயன்படுத்துற காரணத்தினால அவன் குடும்ப வாழ்க்கையில் கூட மனைவியோடு மகிழ்ச்சியாக நிறைவான மகிழ்ச்சி அடைய முடியாத நிலையையும் அடைகிறான்.
தெரிஞ்சுக்கிட்டே இந்த தப்பை செய்யறான். அவனுக்கு இருக்கிற அந்த அறிவு, அவனுக்கு இருக்கிற சிந்தனை, அவன் கண்டுபிடித்த நவீன சாதனங்கள் எதுவுமே அவனை தப்புன்னு சொல்லி தடுத்து லகான் போட்டு நிறுத்த முடியல. அறிவு இருக்குல்ல அவனுக்கு, அவன் அறிவை சொல்லுது இது கெடுதின்னு. கெடுதியா இருந்தாலும் நான் செய்வேன், நான் அதுக்கு அடிமை ஆயிட்டேன், நான் அதுக்கு பழக்கப்பட்டு போயிட்டேன் என்று சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இவன் எப்படி இவனை சரியான பாதை கொண்டு வர்றது, இவனை எப்படி நல்ல வழிக்கு திருப்புறது, அவனுக்கு நன்மையானது அவன் செய்யுமாறு எப்படி தூண்டுவது? பயன் பண்ண துண்டிட முடியுமா? அரசாங்கத்தில் சட்டம் போட்டு தடுத்துட முடியுமா? போட்டாங்களே பொது இடத்துல புகைப்பிடிக்க கூடாதுன்னு போட்டாங்க. என்ன செய்ய முடிஞ்சு? குடிச்சிட்டு தான் இருக்கலாம் பொது இடத்துல. ஏன்னு கேட்டா அந்த பிடிக்க வரக்கூடியவருக்கு ஒரு 50 ரூபாய் கையில வச்சா போயிட்டு இருப்பாரு. என்ன பண்ணிடுவாங்க அதிகபட்சமா? மனிதர்கள் என்ன சட்டத்தை நீங்க போட்டதை எதிர்ப்பாக நடவடிக்கை எடுத்தாலும் அதிலிருந்து தப்பிக்க முடியும். மனிதன் புகைப்பிடிக்கிறதே பயங்கரமான கிரிமினல் குற்றம் நாட்டில் அறிவிச்சுட்டாங்க. இல்ல நிறுத்திடுவானா? மதுபான அறிவிக்க போறது இல்ல, இவர்களே விற்குவாங்க. நாளையிலிருந்து ஆர்வமாகுது. அரசாங்கமே என்ன செய்யுது? மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசாங்கமே மதுபானத்தை வித்து நாசமா போங்கடான்னு சொல்லுது. ஒருவேளை அவங்க சட்டமே போட்டாங்கன்னு வச்சுக்கிறோம், குடிக்கவே கூடாது, தொலைச்சு போவாங்கிறாங்க. என்ன பண்ணிடுவீங்க குடிச்சா? யாரு குடிக்கிறத போய் அவன் நடவடிக்கை எடுக்க போறானோ அவன் விலை போறவனா இருக்கிறான், தீர்ப்பு வழங்கக்கூடியவன் விலை போறவனா இருக்கிறான், சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் விலை போறவங்களா இருக்கிறாங்க. அவன் எந்த தப்பையும் செய்துவிட்டு ஒரு தண்டனையும் பெறாமல் தப்பித்துக் கொள்ள முடியும் என்ற காரணத்தினால் அவன் அந்த தீமையிலிருந்து விடுபட முடியாதவனாக இருக்கிறான். இதை பார்க்கிறோம். இது தன்னளவில் இப்படி கேடுகட்ட காரியத்தை செய்யறானா? இன்னொரு பக்கம் என்ன செய்யறான்னு கேட்டா, பிற சமுதாய மக்களுக்கு கேடு செய்யக்கூடியத, மற்றவர்களுக்கு கேடு செய்யக்கூடிய காரியங்களையும் சர்வசாதாரணமா செய்யறான். 1 கிலோ அரிசிக்கு ரூபாயை வாங்குறான், 900 கிராம் கொடுக்கிறான். இவன் சொன்னது 1 கிலோ நினைச்சுதான் அவன் காசு தர்றான். ஒரு வியாபாரி 900 கிராம் 950 கிராம் எடுத்து கொடுக்கிறான். 50 கிராம் நம்ம குறைச்சு அடிக்கிறோமே, இது அநியாயமாச்சே, அடுத்தவனுடைய உழைப்பாச்சே, இது நியாயமானு நினைக்க மாட்டேங்கிறான். ஏன் நினைக்கிற? சட்டம் இருக்குது. 900 கிராம் கொடுக்க கூடாது, 950 கிராம் கொடுக்க கூடாது, 1000 கிராம் தான் நீ கொடுக்கணும், தராசு அடிக்கடி செக்அப் பண்ணணும், படிக்கல அடிக்கடி வருஷத்துக்கு ஒருக்கா முத்திரை போடணும், தேஞ்சு போயிருக்க கூடாது என்றெல்லாம் நிறைய சட்டங்கள் இருக்குது. இருந்து இதை செய்யறானா இல்லையா? செய்யறான். சட்டம் இருக்குது, வேலை பார்க்கக்கூடிய ஒரு நாடு அரசாங்கம் இருக்கிறது, நீதிமன்றங்கள் இருக்கிறது, சட்டத்தினுடைய காவலர்கள் இருக்கிறாங்க. அவனை திருத்த முடியல, நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த காலத்துல ஏமாத்தினதை விட இன்னைக்கு அட்வான்ஸா ஏமாத்துறான். அந்த காலத்துல சின்ன அளவுல ஏமாத்தினான்னு சொன்னா, இன்னைக்கு நவீன சாதனங்களை பயன்படுத்தி கொண்டு மக்களை ஏமாற்றுகிற காட்சியை பார்க்கிறோம். கலப்படம் செய்யறான், அளவு நிர்வாகிகள்ல மோசடி செய்யறான், டூப்ளிகேட் போடுறான், எல்லாத்திலையும் வெளியே ஒண்ண காட்டி உள்ள ஒண்ணு விக்கிறான், உள்ள வெளியே உள்ள காட்டுறதுக்கு ரேட்டை வாங்கலாம், உள்ள வேற ஒரு சரக்கு வச்சு கொடுத்து ஏமாத்துறான். இதெல்லாம் எவ்வளவு பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க என்பதை எல்லாம் தெரிந்தும் கூட அவன் அதை செய்கிறான். இது மாதிரி சில்லறையான மோசடிகளை விட்டுருங்க, பெரிய அளவுல சிட் போட்டு நினைச்சு அங்கிட்டு ஓடி போயிடறான். வட்டிக்காரன் சொல்லி 40% தரேன் 30% தர்றேங்கிறான். 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் உழைச்ச சேமிப்பெல்லாம் கொண்டு அவன்கிட்ட கொண்டே கொடுக்குறாங்க. ஆசைப்பட்டு, வட்டிக்கு ஆசைப்பட்டு ஓடி போயிடறான். அது மாதிரியான அனுபவத்துல இருந்து எத்தனை சம்பவங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி எல்லாம் ஏமாற்றக்கூடியவனாக மனுஷன் இருக்கிறான். சட்டம் இல்லையா? இருக்குங்களா? இருக்குது. ஏமாற்றக்கூடாது சட்டம் இருக்குது, அதுக்கு செக்ஷன் இருக்கிறது, அதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கிறது, அது கண்காணிக்க காவல்துறையினர் இருக்கிறாங்க. எல்லா விலையிலையும் முளவாய் அரைச்சிட்டு என்ன செய்யறான்? போய்கிட்டு தான் இருக்கிறான். அப்ப இந்த பிறருக்கு இடைஞ்சல் கெடுதி செய்யக்கூடிய காரியம் இன்னைக்கு பாருங்க, விஷச்சாராயம் காட்சி குடிச்சு 7 பேர் பலின்னு போடுறான். விஷச்சாராயம் அவனுக்கு சரி, இதுல குடிச்சா அவனுடைய கண்ணு போயிரும், உடம்பு கெட்டு